நடிகர் ஆகிய விஜயும் முதலமைச்சர் ஆகிய ஸ்டாலினும் இவர்கள் இருவரும் எலெக்ஷனில் இந்த விஜய் சார் ஆகிய நடிகர்களும் முதலமைச்சர் ஸ்டாலின் சார் அவரும் இருவரும் இந்த 2026 எலெக்ஷனில் யார் ஜெயிப்பாங்கன்னு பார்த்தா விஜய் பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ஆதவ் அர்ஜுன் இவர் மட்டும்தான் இருக்கார். ரெண்டாவது இவர் நடிகர் என்ற மக்களுக்கு தமிழகத்தில் நடிகர்னாலே ஒரு அந்தஸ்து இருக்குது மனசில். இவருக்கு ஓட்டு போடலாம் என்ற ஒரு எண்ணமும் இல்லை, நான் இவர் ஃபேன், நான் இவருக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க. ஆனால் ஸ்டாலின் பக்கம் பார்த்திங்கன்னா அவருக்கு படைபலம் அதிகம். ஒருவர்கிட்ட போட்டியோ ஏதோ ஒன்று வகுக்கும்போது ஒன்று பணபலம் இருக்கணும், இல்லைன்னா படபலம் இருக்கணும் அது சொல்லுவாங்க. இது ஒரு பழமொழி. ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கு ரெண்டுமே இருக்குது. பணபலமும் இருக்குது, அவர் சுற்றி படபலமும் இருக்குது. ஆனால் விஜய் சார்கிட்ட இருக்கிற ஆதவ் அர்ஜுன் சூன்றா அந்த காட்டுக்கு அந்த பக்கம் போய் நின்றுட்டு அண்ணன் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆள் தான் விஜய் சார்கிட்ட இருக்குது. ஆனால் மக்கள் மனசில் விஜய் என்ற ஒரு நடிகர்னும் போது மக்கள் மனசில் ஒரு அன்பும் பாசமும் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் ஸ்டாலினுக்கு இல்லைன்னு கேட்டால் ஸ்டாலினுக்கும் இருக்கிறதுனால தானே அவர் இப்போ முதலமைச்சர் ஆனார். ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கு படபலன்றது கனிமொழி, அழகிரி, அப்புறம் தயநிதி மாறன், இவருக்கு அங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. படபலம் பெருசு. பணபலம்னு எப்படி சொல்கிறதுன்னா, கலைஞர் காலத்தில் இருந்த இன்றைக்கு வரைக்கும் அரசியல் இருக்காங்க. அதில் அவங்க நேர்மையாக சம்பாதிச்ச பணம் எக்கச்சக்கமாக இருக்குது. நான் சொன்னது நேர்மையாக சம்பாதிச்ச பணம் மட்டும் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் விஜய் சார்கிட்ட பணம் இருக்குது. ஆனால் அவங்க பணத்தில் ஒரு பீஸ் தான். அவங்க 100 பீஸ் வச்சுருந்தா விஜய்கிட்ட ஒரு பீஸ் தான் இருக்கும். அதை வச்சு விஜய் ஜெயிச்சிடுவார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸ்டாலின் தான் வருவார் இந்த வாட்டி. ஆனால் இந்த நூல் இளவில் உயிர் தப்பிச்சிடுறாங்கன்ற மாதிரி கொஞ்சம் மக்கள் விஜய்க்கு ஓட்டு விட்டு விஜய் ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுப்போம். அடுத்து ஜெயலலிதா அம்மையார் இருக்கிற இடத்துக்கு விஜய் வந்துடுவார். ஆனால் விஜய் இந்த வாட்டி தோத்தாலும் கூட